ஓகே. வணக்கம் நண்பர்களே. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு பதிவு. அதுக்கு முக்கிய காரணம் இவர் தான் அனைவருக்கும் அறிஞ்ச நம்ம பூதி அண்ணன். அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால ஒரு 3 மாதம் மெடிக்கல் லீவ் இருந்துட்டார். நண்பர்களே, 3 மாதம் பூதி அண்ணன் மெடிக்கல் லீவ் இருந்தங்காட்டி நம்மளால் வீடியோ போட முடியல. என்னதான் ரஜினியாக இருந்தாலும் டான்ஸ் ஆடினால வீடியோ எடுக்க ஒரு ஆள் வேணும்னா அதனால் எடுக்க முடியல. சரி, ஓகே, நம்ம தான் போகணும். நண்பர்களே, பிளேட் மில் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அடிப்படை என்னென்னு புரிஞ்சுக்கணும். அடிப்படை என்னென்னு புரிஞ்சுட்டா தான் அதில் எப்படி நம்ம ஈல்டு எடுக்கிறது, அதாவது அதுலேருந்து சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு சரியான ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். அதை நம்ம பார்க்கலாங்களா? அதை விட்டுட்டு இந்த கவுண்டமணி, செந்தில், வடிவேல் 3 பேர் சேர்ந்து இளநீ கடை வச்சுருக்கோம் இல்லைங்களா? அந்த படத்தோட ஆரம்பத்தில் ஒரு ஆள் வந்துட்டு இளநியில் தண்ணியே வரமாட்டேங்குது அப்படின்னா, எவ்வளோ நேரம் தான் ஒழிஞ்சிட்டு இருப்பேன், இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மண்டை பொத்துட்ருவோம் அப்படின்னு காரணம் மாதிரி. இந்த மாதிரி ஒரு இளநியில் எவ்வளோ தண்ணி இருக்குது, அவ்வளோ இருக்குது. இவ்வளோ நிறைய இளநியில் தண்ணி வருமா? வருமா தம்பி? வராது. வா. ஐயா, சவுண்ட் கம்மிடுங்க. நண்பர்களே, ஃபஸ்ட்டு இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு அறிவியல் விதியை நம்ம பார்த்துக்கலாம். ஆனந்தண்ணன் கிழக்கு நோக்கி நிற்கிறார், சரியா? ஆனந்தண்ணன் மேற்கு நோக்கி நிற்கிறார். ஆனந்தண்ணன் கிழக்கு நோக்கி நின்றார். ஆனந்தண்ணன் மேற்கு நோக்கி நின்றார். எங்கு நின்றார்? அங்கேயே நின்றார். நின்ற இடத்தில் திரும்பி நின்றார். கரெக்டா? இது கிழக்கு திசை. இது அதாவது என்னுடைய உடம்பு ஒரு சேக் திரும்பினா திசையே மாறுது. கரெக்டா? நல்லா புரிஞ்சுக்க தம்பி, இது அறிவியல். அதாவது இப்படி இருக்கிறனால இப்படி திரும்பினா ஒரு ஒரு டெக்கரேஷன், அதாவது ஒரு திசையே மாறி போகும். கரெக்டா? வா, ஏன் சொல்கிறேன்னா இது தேவைப்படுறேன். ஃபஸ்ட்டு வந்து மாவு மில்லில் வந்துங்க 2 பொருட்கள் தான் நம்ம அரைக்கிறோம். என்ன பொருள் அப்படின்னா, ஒன்று மாவு பொருள், இன்னொன்று நார் பொருள். மாவு பொருள் என்னென்னா கோதுமை, ராகி, அரிசி, ஈர அரிசி, மக்காச்சோளம், சர்க்கரை, வரமுறுக்கு மாவு, புழுங்கு அரிசி, குழந்தைகளுக்கு பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் இந்த குளியல் பொடி, இந்த பவுட்ரு, இந்த கால்நடைக்கு மருந்து, இதெல்லாம் வந்து மாவு பொருள். நார் பொருள்னா என்ன? தனி மல்லி, மிளகாய், அப்புறம் இட்லி பொடி, பட்டைத்தூள், இந்த சாம்பார் குழம்பு தூள். இதில் வந்து நார் பொருட்கள்லேயும் சேராது, மாவு பொருள்லேயும் சேராத ஒரு ஐட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா மஞ்சள். மஞ்சள் வந்து பார்க்க கடிமையாக இருக்குது, டொய்க்குன்னு அரைச்சா அப்படியே பவுட்ரு ஆகிடும். அதனால் அது வந்து கலர் இருக்கிறதுனால அது சமையலுக்கு டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் கொதி நிலையில் வச்சு யூஸ் பண்ணுறதுனால அதையும் நம்ம நார் பொருளாக சேர்த்திக்கிறோம். ஓகே, அடுத்தது மிஷினை பார்க்கலாம் வாங்க. இது வந்து பிளேட் மில். 12 இன்ச்சு கொண்ட ஒரு பிளேட்டை வச்சு நம்ம இதை இயக்கிட்டு இருக்கிறோம். இது என்னுடைய வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த விலைப்பட்டியலில் சொல்லியிருப்பேன் தம்பி, ஏன் 12 இன்ச்சுக்கு மேலே வர மாட்டேங்குது அப்படின்னா, இது வந்து இந்த மில்லோட செட்டிங் இப்போ வந்து நாகரீகத்தில் சிறுசு பண்ணிட்டாங்க. முதல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் தூக்க முடியாது, அத்தம் தாண்டி இருக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து அதாவது இங்கிலாந்தோட மேனுஃபேக்சர், இங்கிலாந்துலேருந்து தான் இது இறக்குமதி செய்யப்பட்டது. இதை ஃபஸ்ட்டு எப்படி ஓட்டுனாங்க அப்படின்னா, இப்படி வச்சு இந்த சைடு பெரிய அந்த நம்ம ஒரு லாரி மாட்டு வண்டி டயர் மாதிரி சென்டரில் ஒரு கேப்பாட்டை விட்டு அந்த சைடு 2-3 பேர் கொஞ்சம் சுற்றுறாப்பில் செட் பண்ணி இப்படி கையில் சுற்றினா இது ஓடும். கரெக்டாக கையில் சுற்றி ஓடுது. இதுக்கு சாணையமும் நம்ம வச்சுக்கோங்களா, அந்த மெத்தேடு இங்கிலாந்து மெத்தேடு தான். ஏன்னு கேட்டால் அதுக்கு பின்னாடியுமே வச்சுட்டு சுற்றுவாங்க அப்படி வந்துட்டு, அப்புறம் நம்ம பிடிச்சிக்கலாம்.
அந்த அதாவது ரீகுர்விங் பண்ணுறதுனால தான் இதை வந்து நம்ம பெருசாக தயாரிக்க முடியல. ஏன்னா பெருசாக அதை 12 இன்ச்சு இருக்குங்களா, 4 இன்ச்சு இந்த சைடு, 4 இன்ச்சு இந்த சைடு, 4 இன்ச்சு கேப் கரெக்டாக ஈவனாக பிரித்து போட்டிருப்பாங்க. 12 இன்ச்சு வராது, 11.75 தான் வரும், 11.65 தான் வரும். 12 இன்ச்சு நம்ம சொல்லிக்குவோம், 12.65 தான் வரும். ஆனால் ஏன்னு கேட்டிங்கன்னா இது இந்த மெத்தடை ஏன் இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 180 காலம் ஆகி இன்னும் மாற்ற முடியலன்னா, இது வந்து இங்கிலாந்து மேனுஃபேக்சர். அதுவுமே இந்த மிஷின் வந்து நார்பொருட்கள் அரைக்கிறதுக்கு மட்டுமே நம்ம லான்ச் பண்ணுது. நார்பொருட்கள் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நல்லா பாருங்கள், வெள்ளைக்காரனோட ஐடியா பாருங்கள். இது மதுரை மாவட்டம், தேனி, அது மதுரை ஜில்லாவாங்க. ஃபஸ்ட்டு மதுரை ஜில்லாவில் தேனி வந்துடும். அதாவது சரிங்க, மதுரை, திண்டுக்கல், தேனி போடல, திண்டுக்கல் போட்டாங்க. அதுக்கு அடுத்தது ராமநாதபுரம், சேலம், சென்னை. இந்த 3 ஃபஸ்ட்டு வந்து சென்னையில் தான் போட்டாங்க. சென்னையில் ஆவடியில்னு நினைக்கிறேன், ரயில் தயாரிப்பாங்க, ட்ரெயின் தொழிற்சாலை, அங்கே தான் ஃபஸ்ட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் ராமநாதபுரம், அதுக்கு அடுத்தது தான் மதுரை, அதுக்கப்புறம் திண்டுக்கல், அதுக்கப்புறம் சேலம். இது எல்லாத்தையும் ஒரு கனெக்ட் பாருங்கள், எல்லாமே ரயில் ரோடு மேட்ச் ஆகுது. எல்லா மாவட்டத்துக்கு மேலேயும் மலைகள் இருக்குது. அது எதுக்கு போட்டாங்கன்னா, நம்மளுடைய பைசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏலக்காய், மிளகு, கிராம்பு, இந்த 3 தான் நம்மளுது. அப்புறம் பட்டையெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடையாது, அது கிழக்காசி தீவுன்னு சொல்லுவாங்க, அந்த சைடு தான் இருக்குது. இந்த 3ஐயும் வந்து அவைய முதல் வந்து முழுசாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க கப்பலில். அப்புறம் நம்ம 200 வருஷம் வந்து ஆண்டனையுமே அவைகளோட உணவு தேவைக்கோசரம் அங்கேயே அரைக்கிறதுக்கோசரம் இந்த மிஷின் கொண்டாந்துட்டாங்க. இதில் வந்து நம்மளோட முறை வந்து கல்லில் வச்சு இப்படி சுற்றிட்டு இருந்தோம். அது அந்தளவுக்கு வராது. ஏன்னு கேட்டால் அதோட எண்ணெய் பிஸ்கு இருக்குல்ல, எண்ணெய் பிஸ்கு வந்து அதில் அப்படின்னா கல் சுற்றாது. இந்த நம்ம பிளேட்டு மாதிரி இப்படி இருக்கையில் எண்ணெய் பிஸ்கு இதில் போய் அப்படிட்டாலும் அந்த கூர்மையாக நீடிட்டு இருக்குது. அதில் அரைச்சி வரனால தான் நம்ம இன்றைக்கி வரைக்கும் பிளேட்டு 6 தான் இருக்குது. ஓகேவா? சரி வாங்க. பிளேட்டு மில்ல நண்பர்களே, இதனோட ஆர்பிஎம் வந்து 680 வரும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து 7.5 HP மோட்டரே போதும். 7.5 HP மோட்டர் எந்த கம்பெனியில், புது கம்பெனியில் போய் கேட்டிங்கன்னா 7.5 HP மோட்டர் தான் பரிந்துரை செய்வாங்க. நம்ம 7.5 HP மோட்டரே போதும். நம்ம நண்பர்கள் வந்து 10, 12, ஏன் ஒரு நண்பர் 15 வரைக்கும் போட்டுச்சுக்கார். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அப்படியே சொன்னேன் அவ்வளோதான். ஆனந்தன் எங்கே நின்றார், எந்த திசையை நோக்கி நின்றார், கிழக்கு திசையை நோக்கி நின்றார் அப்படிங்கிறாப்புல. இழுவை வேற, அறவை வேற தம்பி. இழுவை அப்படின்னா 7.5 குதிரை வச்சு இழுக்கிறது எப்படி இருக்குது, 15 குதிரை வச்சு எப்படி இருக்குது, இழுவு கிடச்சிடும். அறவை கிடைக்குமா? கிடைக்காது. அதாவது அறவை திறன் வேற, இழுவை திறன் வேற. இதுக்குனோட அறவை திறன் வந்து 7.5 HP இருந்தால் போதும். நீங்கள் 15 மாட்டிங்கன்னா என்ன நடக்குன்னா, இப்படி அமுத்தி உயரை கொடுத்துட்டு பிடிச்சாலும் இழுத்துரும். என்ன ஆகுது? பிளேட் தேஞ்சு போயிடும். இழுத்தா என்ன ஆப்பா? தேஞ்சு போயிடும். அப்புறம் நிற்க மாட்டேங்குது, பொடி அரைக்க மாட்டேங்குது. யார் என்ன பண்ண முடியும்? முதல்ல வந்து மாவு வச்சுருக்கீங்க, எந்த பொருளை எப்படி அரைக்கணும், எந்த மிஷினில் எந்த பொருள் அரைக்கணும் ரொம்ப உன்னிப்பாக ஷார்ப்பாக இருக்கணும். ஓகே, 7.5 HP மோட்டர் தான் போடணும். அப்புறம் இதில் விடுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பர்களே, ஃபஸ்ட்டு பழைய மில்லுக்காரர்கள்லாம் தெரியும், ஒரு ட்ரம்மாட்டை வச்சு ஊற்றி ரக்கையை வச்சு, ரக்கையை நம்ம இருக்குல்ல, இந்த பார்த்தீங்களா பெரிய ஃபோன் என்னோட ஹைட்டுக்கு அதுதாங்க இரும்பெல்லாம் மாட்டி வச்சுக்கிறேன். போட்டு சாத்தி என்ன சாத்தி அப்புறம் தூக்கி உள்ள விடணும். நண்பர்களே நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம வந்து மிஷினை நம்பிட்டு பொழுதுக்கு இங்கே பொழப்பாக தோந்துட்டுருக்குறோம். அப்போ அப்படி இருக்கையில் காலத்துக்கு தகுந்தாப்புல ஏன் நம்ம மிஷினை மாற்ற மாட்டேங்கிறோம்? மிஷினை மாற்றாமல் இதே போட்டுக்கிட்டு வர மாட்டேது, வர முடியாது, கவுண்டமணி மாதிரி எல்லாம் தண்ணி வர மாட்டேங்குது, எப்படிங்க வரும்? அதாவது காலத்துக்கு ஏற்ற மாற்றணும்னா ஃபஸ்ட்டு வந்து இது குத்தி போட்டோம். ரெண்டாவது ஏதோ உடைக்கிறதுக்கு இப்போ எல்லாருமே 5 HPயில் வச்சுருப்போம். இப்போ வந்து 10 HPயில் வந்துருச்சாப்பா, பல்வரசுலேயே 10 HP. அந்த மாதிரி அடித்து என்ன சொல்கிறது, கம்மங்கூழ் மாதிரி ஊற்றுனீங்கன்னா அப்படியே இப்படியெல்லாம் தம் கட்டியெல்லாம் பிடிக்கூடாது, பிடிச்ச போயிடும். சும்மா நேக்காக பிடிச்சி அப்படி பிடிச்ச போகுது, அப்படியே சலசல ஒன்றுன்னா குறைஞ்சது. அதாவது பிளேட் வந்து 9,400 9,400 வரைக்கும் 8,900 புது பிளேட் வருது தம்பி. அதுலேருந்து 6 கிலோ வரைக்கும் தான் நம்ம அரைக்கணும். 6 கிலோ ஆச்சுன்னா தயவுசெய்து கழட்டி வச்சுருங்க, அவ்வளோ முடிஞ்சுது. 6 கிலோலேயே வந்து 9 to 6 வந்து 11 சாணம் பிடிக்கலாம். ஒரு சாணைக்கு பிடிச்சிங்கன்னா
ஒரு 75 கிராம் போகும். 100 கிராம் போச்சுன்னா கரெக்டாக நீங்கள் எப்படி கணக்கு போட்டாலும் 11 சாணம் பிடிக்கலாம். ஒரு சாணம் வந்து வேஸ்ட்டு, 10 சாணம் ஈல்டு கொடுக்குது. அப்போ ஒரு சைடுக்கு நம்ம அப்படியே கம்மங்கூழாட்டு கரைச்சி ஊற்றி இப்படி முட்டை மட்டும் வச்சா போதும். அது ஃபைனல் டச் பூ மாதிரி வந்துடும். பூ மாதிரி வந்தால் ஒரு சைடுக்கு 250 கிலோ சாலிடாக எடுக்கலாம். நாங்களாம் அதுக்கு மேலே எடுக்கிறோம், இருந்தாலும் சொல்கிறேன் 250 கிலோ எடுக்கலாம். 2 சைடுக்கு எவ்வளோ ஆச்சு? 500 கிலோ. 500 கிலோ ஆச்சு. சரி வாங்க அந்த கணக்கு கொஞ்சம் பார்த்துருவோமா? நண்பர்களே, இப்போ ஒரு கிலோவுக்கு நம்ம காரப்பொருட்கள் இந்த பொருள் அரைக்கிறது 70 ரூபா வாங்குறோம். 70 ரூபா வாங்குறோமா? ஒரு சைடுக்கு சால்ட்டாக நான் ஓப்பனாக சொல்கிறேங்க 250 கிலோ ஓடிடுது. 250 கிலோ 250 பெருக்கள் 2 500 கிலோ வச்சா 500 பெருக்கள் 70 தானா? இதிலே பாருங்க, நம்ம சைடில் நான் மட்டும்தான் கம்மி 70 ரூபா. மற்றவங்களாம் 90 காரப்பொருளுக்கு 100 ரூபா வாங்குறாங்கலாம் இருக்குது. 100 ரூபா வாங்கினா நினச்சி பார்த்து நீங்களே கணக்கு போட்டு பார்த்துங்க. இப்போ 70 500 எவ்வளோ தம்பி? 35,000. ஓகேவா? இதில் 10 சாணம் பிடிக்கிறோமா? வேண்டாம், 9 டைம் வச்சுக்கோ. ஒரு டைம் கம்மியாக விட்றப்பா, 9 டைம் வச்சுக்கோ. ஏன்னா ஒரு டைம் ஃப்ரீ போட்டா எவ்வளோ ஆச்சு? 9 ஆச்சா? கணக்கு போடுங்க. சொல்லு வச்சுக்கீங்க. இல்லை அறிவு 10 போட்டா 10 போடுவீங்களா? என்ன 3,50,000 ரூபா. சரியா? இதில் 35,000 கழிச்சா வேண்டாமப்பா, 3 லட்சம் ரூபா ரவுண்டாக போட்டுக்கோ. 50,000 வச்சுக்கோ, நல்லா கழிச்சு விட்ருவோம். சரியா? நண்பர்களே, ஒரு பிளேட்டு வாங்கிட்டா 3 லட்சம் ரூபா சம்பாரிச்சு கொடுக்குது. இதிலே பாருங்க என்ன, ஒரு பிளேட்டு 3 லட்சம் சம்பாதிக்கும். ஆனால் டைமிங்கை வந்து மில்லுக்கு மில்லு மாறுபடும். ஒருத்தர் 1 வருஷத்தில் அந்த ஓட்டு தேய்ச்சிருவார், ஒருத்தர் 2 வருஷம், ஒருத்தர் 5 வருஷம், ஒருத்தர் பிளேட்டு வாங்கி 10 வருஷம் ஆச்சு அப்படின்பாரு. ஏன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ரூல்ஸுக்கான கணக்கு தான் நம்ம சொல்ல முடியும். ஓட்டி எடுக்கிறது அவைய என்ன சொல்ல, அவைய தினமும் லொக்கேஷன் இடத்துக்கெல்லாம் பொறுத்து. அப்போ ஒரு பிளேட்டு வாங்கினா சாலிடாக 3 லட்சம் ரூபா சம்பாதிக்கும். வேண்டாம் 50,000 விட்டுரும், 3 லட்ச ரூபா சொல்லுங்கள். இதை விட எப்படிங்க? அப்புறம் ரெண்டாவது, இதில் வந்து மல்லி நல்லா கிடையாது, மல்லி மிளகாய், இந்த மஞ்சக்கட்டை இப்போ இது பொதுவாக சொல்லி ஆகணும். தயவு செய்து மஞ்சக்கட்டையை டைரெக்டாக விடாதீங்க. விட்டிங்கன்னா டனால் அடிச்சு, ஒரு மஞ்சக்கட்டை அடித்தோடனே பவுடர் ஆயிடும், ஒரு மஞ்சக்கட்டை இரும்பு மாதிரி இருக்குது. அப்போ டைரெக்டாக இந்த மஞ்சக்கட்டையை விட்டிங்கன்னா இதனோட அலைன்மெண்ட் பிறந்துட்டு போயிடும், அப்போ வேஸ்ட் ஆயிடும். அப்போ நம்ம மஞ்சக்கட்டையை விடக்கூடாது, எல்லாம் போட்டு கம்மங்கோல் மாதிரி கரைச்சி ஊற்றணும். அப்புறம் பிடிச்சா போதும், மஞ்சள் கொலன்னு வரும்ப்பா. இப்படி தான் இது அரைக்கத்தான் இது மெத்தேடு. இப்படி அரைச்சா தான் லாபம். அதை விட்டு போட்டு போன வாரம் நினைக்கிறேன் நம்ம நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், இந்த வீடியோ பார்த்து ஃபோன் பண்ணார். ஆனால் மாட்டு அரிசி இந்த மாட்டு தீவனம் அரைக்கிறேங்க, ஒன்றும் அறவையே சிறப்பு இல்லை எப்படிங்க அப்படின்னாரு. என்னதான் அப்புறம் இந்த எந்த ஊர் என்னென்னலாம் கேட்டு, சரி உங்கள் டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி மாட்டு தீவனம் அரைக்கிறோம், கிலோக்கு 2 ரூபா வாங்குகிறான், எதில் போடுறீங்க அப்படின்னா பிளேட்டில் தான் போடுறான் அப்படின்னாரு. ஓகே, நம்ம உள்ளுக்குள்ளே சிரிச்சுட்டு பரவாயில்ல அப்படின்ட்டு, சரி என்ன தான் அரைப்பீங்க அப்படின்னா, ஒன்றுமே நிற்க மாட்டேங்க அப்படின்னா. அப்போ நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு, அதாவது இல்லாத காலத்தில் இந்த மாதிரி அரைச்சோம். இப்போ லேட்டஸ்ட் யுகம், என்ன சொல்ல, ஆயிரக்கணக்கான மிஷினரிஸ் டெக்னாலஜியாக வந்துருக்குது, அதெல்லாம் மாறிக்குங்க. இது வந்து நார்த் பொருளாக இருக்காங்க கூட அவர் டீட்டெயில் சொன்னார். வாங்க அவர் இதே கணக்கு பார்க்கலாம். ஒரு சைடுக்கு எவ்வளோ கிலோ ஓடுதுன்னா 300 கிலோ ஓடுதுங்கிறாரு தம்பி. 300 கிலோ ஓடுதாம்மா. 300 2 சைடுக்கு 600 ஆச்சா? 600 வச்சுக்கோ. 600 பெருக்கல் 2 எவ்வளோ ஆச்சு? 12,000. என்ன 12,000? எந்த ஊரில் கணக்கு போடுச்சேன்? 600 2 1,600 நினைப்பேன். ஆமாம், 1,600 ஆச்சா? இது சாணிக்கு 800 போயிடுது. கரெக்டா? அப்போ எவ்வளோ ஆச்சு? 400. 400 என்ன 800 ரூபா சொல்லுங்க. அதில் 200, இதில் 200, 400. அதாவது இந்த 400ல் கரண்ட் பில்லுன்னு ஒன்று தெரியுமா? அது எவ்வளோ? அது சரியாக போச்சு. என்ன
இதில் கை காசு அவர் போடுறதுன்னு கேட்டால் தேய்மானம் எப்படியுமே கணக்கு பார்த்தா ஒரு பிட்டெல்லாம் போட்டோம்னா ஒரு 500 தேய்மானம் வரும், ஒரு 300 200 தேய்மானம் வரும். அவர் 600 ஒரு நாள் அரைச்சிட்டு போகிறான், ஒரு வாரம் கொடுத்து அரைச்சிட்டு போகிறாங்க. அப்போ ஒரு வாரத்துக்கு கூலி என்ன பாருங்க, கணக்கு போடு. தோராயமாக ஒரு 2000 போடலாமா? இந்த பீஸ் ரேட் பிரகாரம் விட்டுருவோம். இந்த 600 கிலோ அரைக்கிறது கிலோக்கு 50 காசு போடுது தம்பி. 50 காசு போட்டால் எவ்வளோ? 600 வாட்டி 300 ரூபா ஆயிடுச்சா? 300 ரூபா. அப்போ 500 ரூபா கரெக்டா? அப்போ நண்பர்களே நல்லா கணக்கு பாருங்க. இதில் வந்து கால்நடை தீவனம் அரைக்க சொல்கிறாரு, கிலோவுக்கு 2 ரூபா வாங்குறாங்க. இப்போ 600 கிலோ அரைக்க, இந்த ஒரு சைடுக்கு 300, இந்த சைடு 300. 600 அவர் கணக்கே பிரகாரம் போட்டாலும் 600 போட்டாலே 1200 ஆச்சு. 800 சாணைக்கு போயிடுச்சு, 400 இருக்குது கரண்ட்டுக்கு போயிடுச்சு. அது எல்லாம் சரியாக போச்சு. அதுவாக அவர் கை காசு வந்து தேய்மானம்னு கூலியும் கொடுக்குறாரு. இது வந்து யாருங்க, அதாவது இந்த நிகழ்வை யாரோட அறியாமைன்னு நம்ம நினைக்கிறது? அதாவது சாணம் குடிக்கிறீங்க தப்பா, இல்லை மிஷின் தயாரிக்கிறது தப்பா, இல்லை ஓட்டுற மிஷின் ஓனர் தப்பா? எந்த பொருள் எந்த இல்லை இயக்கணும்னு முதல்ல தெரியணும்ல. அதாவது இது வரைக்கும் பிளேட்டில் நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ சொல்கிறோம். நன்றே பார்த்துக்கங்க. 35,000 சம்பாதிக்கிறது இந்த இதில் ஒரு பிளேட்டு சாணி கொண்டு போயிட்டு வந்து மாட்டி அரைச்சா 30,000 to 35,000 வரையும் சம்பாதிக்கலாம். அதுக்கு மேலே சம்பாதிக்கலாம். திறமை பொறுத்து சாலிட்டாக அதை எடுக்க முடியும். ஏன்னு கேட்டால் அந்த அளவுக்கு டெக்னாலஜி ரொம்ப அதிகமாகிடுச்சு. கரெக்டான, அதாவது இதில் போடுறது வந்து கம்மங்கூட கரைச்சி ஊற்றுறாப்புல. அதிகபட்சம் ஒரு டச் அல்லது 2 டச் தான் இதில் போடணும். டச்சுன்னா போட்டு இழுத்தெல்லாம் பிடிக்கக்கூடாது. அதாவது பிளேட்டு சூடு வர பிளேட்டு சூடாக சாணம் போயிடும். டச்சு மட்டும்தான் எடுக்கணும். டச்சு மட்டும் எடுத்திங்கன்னா அதில் இப்போ பல்வரிசையில் நல்ல ஸ்பீடு வந்துடுச்சு. அடித்து அப்படியே குழம்பு ஊற்றுனா ஒரே டச்சு எடுத்து வச்சிங்கன்னா சைடுக்கு வந்து வந்துருச்சு. உடனே இதை பார்த்துட்டு அந்த பல்வரிசலுக்கு யார் காசு கொடுக்கறது, இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. கரெக்டாக? ஏன்னு கேட்டால் டெக்னாலஜி அதான் வளர்ச்சிங்கிறது. ஏன்னா ஒன்று மிச்சமான ஒன்று வரத்தான் செய்யும் தம்பி. ஆனால் அதனோட ஈல்டு தான் நம்ம பார்க்க முடியும். அதை விட்டு போட்டு நம்ம டைமு இதுதான் பார்க்க முடியும். அக்யூரசி கணக்கெல்லாம் வந்து நம்ம பண்ண விட்டுருக்க முடியாது. ஓகே நண்பர்களே, மீண்டும் மாவட்ட சமமான வீடியோக்கு அப்போ போகிறோம். நன்றி, வணக்கம்.